Hi friends, welcome to our channel. எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு என்ன அப்படின்னா, கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கருவாட்டு குழம்பு இதில் என்னம்மா இருக்குது, புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. கருவாட்டு குழம்பு புதுசாக இனிமேல் வைக்க போகிறவங்களுக்கும் சரி, இனிமேல் வச்சவங்களுக்குமே இதனோட சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறபடி செய்யுங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்துட்டு கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் கருவாட்டு குழம்பு வச்சு வச்சு சில விஷயங்கள் நிறைய தடவை வச்சு வச்சு பார்த்துட்டு அதில் இதை மாற்றி அதை மாற்றி அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் புதுசாக நல்லா இருக்குது கருவாட்டு குழம்பு, யார் சாப்பிட்டாலுமே நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வந்துட்டு கருவாட்டு குழம்பு வைக்கும்போது கத்திரிக்காய் போடுவோம் இல்லையா, நிறைய காய் போடுவோம். அதை வந்து நிறைய காய் போடாமல் கம்மியாக போடணும். அது இல்லாத கத்திரிக்காவை அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா நம்ம புளி சேர்க்குறோம் இல்லையா, அது புளி வந்துட்டு இதில் வந்து ரொம்ப ஊறிச்சின்னா வந்துட்டு புளி தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் கருவாட்டு குழம்புல. அதனால் கத்திரிக்காவை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. பிடிச்சிருந்தது கருவாட்டு எனக்கு கண்டிப்பாக கத்திரிக்காய் போட்டே ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு மெயினான டிப்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு காரத்தை விட புளி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் கருவாட்டு குழம்புல. நான் இந்த மாதிரி தாளிச்சிட்டேன் இல்லையா, தாளிச்சிட்டு நான் வந்து கொஞ்சமாக வீட்டு குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு வரப்போ கடைசியாக தான் நான் புளியே ஊற்றுவேன். நான் உடனே காயை போட்டுட்டு உடனே புளியை ஊற்றிட்டோம் அப்படின்னா எல்லாமே கொதித்து வர காய் வந்துட்டு முழுசாக புளியை உறிஞ்சிரும். அப்படி உரியும் போது கருவாட்டு குழம்பு நல்லாவே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு காய் நல்லா வெந்த பிறகு கடைசியாக புளி ஊற்றி பாருங்கள், கண்டிப்பாக கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் கருவாடு போட்டிருந்தாலும் சரி கடைசியாக தான் போடணும். முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும், கருவாடு இருக்கிறதே தெரியாது, அது வாசனையுமே இருக்காது. இந்த வாரம் இப்போ வரக்கூடிய வெயில் காலத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து கூழ்லாம் காசுவோம் இல்லையா, கேழ்வரகு கூழ் இதெல்லாம் காசுவோம். அதுக்கு நல்ல காம்பினேஷனாக வந்து கருவாட்டு குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு நல்ல இது சைட் டிஷ்ஷாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புளி கம்மி பண்ணணும், அதே மாதிரி கத்திரிக்காய் போடுறதையும் கம்மி பண்ணணும். இதுதான் இதில் இருக்கிற மெயின் டிப்ஸு. கடைசியாக முட்டையும் சேர்த்துட்டு கருவாடையும் கடைசியாக போட்டுட்டு இதெல்லாம் போட்டு புளி ஊற்றி நல்லா கொதித்து திக்காகணும் குழம்பு. திக்கான பிறகு கடைசியாக கருவாட்டு போடுங்க தான் சூப்பராக இருக்கும் குழம்பு. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு புதுசாக கருவாட்டு குழம்பு வைக்க போகிறீங்க, இனிமேல் தான் குழம்பு வைக்க கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.